குருவே சரணம். எல்லோருக்கும் நமஸ்காரம். நாம் இந்த பதிவில் ராகுவோடைய ஸ்தான பலத்தை பற்றி பார்க்க போகிறோம். ராகு கேதுக்குன்னு சொந்த வீடு கிடையாது. கணிக்கிறதுக்கே சிக்கலான கிரகம் ராகு. தான் இருக்கக்கூடிய வீட்டுடைய அதிபதியை போல் வேலை பண்ணக்கூடியவர் தான் ராகு. அப்போது ராகுக்கு வீடு கொடுத்தவர் எப்படிப்பட்ட நிலையில் இருக்காரோ அதுக்கேற்ப ராகுவுடைய பலன் இருக்கும். அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். கொஞ்சம் டெக்னிக்கலான வீடியோ, நீங்கள் ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். நீங்கள் இந்த சேனலுக்கு புதிய மெம்பர் அப்படின்னா இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வெளியிடக்கூடிய இது போன்ற பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ராகுக்கு எதுக்குன்னு சொந்த வீடு கிடையாது. இருந்தாலும் ஒரு சில ஸ்தானங்கள், ஒரு சில வீடுகள் ராகுவுக்கு உகந்த வீடு அப்படின்னு வேத ஜோதிட முறைப்படியே சொல்லப்பட்டிருக்கு. அந்த அமைப்பில் மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி மற்றும் மகரம் இந்த இடங்களில் ராகு இருந்தால் ஓரளவுக்கு சிறப்பான பலன்களை கொடுப்பார் அப்படின்னே சொல்லலாம். தன்னுடைய திசை காலத்தில் முதல்ல ஒருத்தருக்கு ராகு திசை வரணும். வரக்கூடிய காலத்தில் தான் அந்த ராகுடைய பெரும்பாலான வேலைகள் நடக்கும். ஒருவேளை ஒரு சுயஜாதகத்தில் ராகு இங்கே குறிப்பிடப்பட்ட மேஷத்துலேயோ, ரிஷபத்திலேயோ, கடகத்திலேயோ, கன்னியிலையோ இல்லைன்னா மகரத்திலேயோ அமைய பெற்று எந்த சுப கிரக பார்வையோ தொடர்போ இல்லைன்னா, ஒரு பாவர்களுடைய தொடர்போ பார்வையோ இல்லாமல் இருந்தது அப்படின்னா ஒரு இயல்பான பலனை தரும். இப்போ இயல்பான பலனை தரும் அப்படின்னு சொன்னால் வீடு கொடுத்தவர் எப்படிப்பட்ட நிலையில் இருக்காரோ அதுக்கேற்ப அவருடைய பலன் இருக்கும். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது எல்லாமே சுபர்கள் பாவர்கள் தொடர்பில்லாத இருக்கக்கூடிய ராகு. சுபர்களுடைய தொடர்பு ஏற்பட ராகுவுடைய தசா காலத்தில் அவருடைய சுப பலன்கள் அதிகமாகவே இருக்கும். அதே பாவர்களுடைய தொடர்பு ஏற்பட ராகு கொடுமையான கெடுபலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் வந்துடுவார். ஒருவேளை ராகுவோட சனி சேர்க்கை, செவ்வாய் சேர்க்கை, செவ்வாயோடைய பார்வை, சனி செவ்வாய் ராகுவோடைய கூட்டு சேர்க்கை இப்படிலாம் அமைய பெற்றது அப்படின்னா கடுமையான கெடுபலன்கள் இந்த ராகு திசையில் அமையறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஒருத்தருடைய வாழ்க்கையில் அகல பாதாளத்துக்கு அவரை தள்ளிவிடக்கூடிய சூழலும் ஏற்படும். அதே அந்த ராகுவை ஒரு சுபர், குருவோ சுக்கிரனோ இல்லை வளர்பிறை சந்திரன் இப்படிப்பட்ட சுபர்கள் தொடர்பில் இருந்தது அப்படின்னாலே ராகு நிச்சயமாக நல்ல பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பில் வந்துடுவார். அப்போ கெடுபலன்கள்ங்கிறதே அங்கே பெரிய அளவுக்கு இருக்காது. இப்போ செவ்வாயுடைய வீடுகளான மேஷ விருச்சிக வீடுகளில் ராகு இருக்கும்போது நான் முன்னாடி சொன்ன போல் மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் இந்த இடங்கள் ராகுக்கு உகந்த இடம். அப்போ ஸ்தான பலம் அங்கே கிடைச்சிடும். அப்போ விருச்சிகத்தை காட்டிலும் மேஷத்தில் இருக்கக்கூடிய ராகு பொதுவாகவே எந்த ஒரு சுப பாவ கிரகங்களுடைய தொடர்புகள் இல்லாத போது ஓரளவுக்கு நல்ல பலனை கொடுப்பார் அப்படிங்கிறது தான் கருத்து. அதே விருச்சிகத்துக்கு அவர் பெரிய அளவுக்கு நல்லது செய்ய மாட்டார். அப்போ விருச்சிகத்தில் தனித்து இருக்கக்கூடிய ராகு எந்த ஒரு சுப தொடர்புகளும் இல்லாத போது கொஞ்சம் கடுமையான பலனை தான் கொடுப்பார். அதே செவ்வாய் மகரத்தில் உச்சம் அடையும் போது மேஷ ராசிக்கு திக்பலம் அடையக்கூடிய செவ்வாயா இருந்தாலுமே பொதுவாக செவ்வாய் அங்கே உச்சம் அடைகிறதுனால பிரச்சனைகளும் அவங்களுக்கு வரும். ஏன்னா அவங்க பார்த்தா ரொம்ப அடமண்டான பர்சனாக இருப்பாங்க. சொசைட்டியில் அவங்களுக்கு எல்லாரையும் மதிக்க தெரியாது. ரொம்ப கோவக்காராக இருப்பாங்க. தான் செஞ்சது தான் கரெக்டுன்னு சொல்லக்கூடிய பர்சனாக இருப்பாங்க. யாரையும் அவங்க மதிக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்கும். காவல்துறையிலேயே நிறைய அதிகாரிகள்லாம் இந்த மாதிரிப்பட்ட ஒரு அமைப்பு இருக்க சான்ஸ் இருக்கும். ராகுக்கு வீடு கொடுத்த செவ்வாய் மேஷத்துலேயே ஆட்சியாக இருக்கும்போது இங்கே ராகு செவ்வாயோடைய டிகிரிக்கு ஏற்ப பிரச்சனைகள் அங்கே கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா 2 பாவர்கள் அங்கே சேரக்கூடாது. அங்கே குரு பார்வையோ சுக்கிரனோட தொடர்பு இல்லை அப்படின்னா அது கடுமையான பலனை கொடுக்கும். அந்த பாவகத்துக்கு அடிப்படை எந்த லக்னமோ அந்த லக்ன பாவகத்துக்கு ஏற்ப கெடுபலன்கள் கண்டிப்பாக இருக்கும். செவ்வாய் மகரத்தில் உச்சம் அடைகிறது காட்டிலும் கடகத்தில் நீச்சம் அடைஞ்சு மறைமுகமாக அவர் சுபத்துவம் அடைகிறது நல்ல ஒரு பலனை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா 4ஆம் இடத்துல அவர் ஒருவேளை நீச்சமே அடைஞ்சிட்டார் அப்படின்னா வீடு கொடுத்த ராகுவும் பெரிய அளவுக்கு பலனை தரமாட்டார். அப்போது தாயாருடைய உடல் பிரச்சனை ஏற்படக்கூடியதும் அவங்களோட சப்போர்ட் இருக்கவே இருக்காது. அதே போல் மாத்ருஸ்தானம் சொல்லக்கூடிய 4ஆம் இடத்து அதிபதி சொல்லக்கூடிய சந்திரன் ஒருவேளை அமாவாசை சந்திரனாக இருந்து அதிக பாவத்துவம் அடைஞ்சது அப்படின்னு சொன்னால் தாயாரோட சப்போர்ட் கண்டிப்பாக இருக்காது. இப்படிப்பட்ட கெடுபலன்கள் ராகுடைய தசா காலங்களில் அதை தொடங்கும் போதே தெரிய வந்துடும். விருச்சிகத்தில் இருக்கக்கூடிய தனிப்பட்ட ராகு மேஷத்தை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமான கெடுதல் பலன்களை கண்டிப்பாக கொடுக்கவே செய்வார். அவருக்கு 3ஆம் இடத்துல உச்சமடையக்கூடிய செவ்வாய் அதிக கோபமும் ரொம்ப ஒரு துடிதுடிப்பான பிரச்சனை இருப்பாங்க. எல்லாமே ரொம்ப அவசர கொடுக்க வேலை பண்ணிட்டு பிரச்சனைகளை மாட்டிக்கக்கூடிய பிரச்சனை இருப்பாங்க. ஸோ ராகு திசை 6ஆம் இடத்து வேலையை கண்டிப்பாக பண்ணும். அப்போ பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாகவும் இருக்கும். கடன் நோய் எதிரிகளை சந்திக்கக்கூடிய சூழலாம் இந்த காலகட்டத்தில் ராகுடைய திசா காலங்களில் இருக்கு. ஏன்னா செவ்வாய் 6ஆம் இடத்துக்கும் அதிபதியாக வரதுனால லக்னாதிபதியோடைய வேலையும் 6ஆம் இடத்து அதிபதியோட வேலையும் சேர்த்து செய்வார். அதுக்கு அடுத்தது ராகு செவ்வாயுடைய ஸ்தான பலத்துக்கு ஏற்ப பலன்களை கொடுப்பார். செவ்வாய் ஒரு வேளை ஆட்சி உச்சம் இல்லாம
மற்ற வீடுகளில் இருக்கிறார் அப்படின்னு சொன்னா அவர் எந்த வீடோட தொடர்புல இருக்காரோ அந்த வீட்டு பலனை முதல்ல கொடுப்பாரு ராகு தன்னுடைய தசை காலத்துல. இப்போ உதாரணத்துக்கு அவர் சிம்மத்துல இருந்தார் அப்படின்னா தன்னுடைய 4ஆம் பார்வையா ரிஷிகத்தை பார்க்கறதுனால முதல்ல ராகு திசை வந்த உடனே லக்னம் இப்போ விருச்சிக லக்னமா இருந்தது அப்படின்னா லக்னத்துக்கு தொடர்பான ராகுவோடைய கெடுபலன்களை முதல்ல கொடுப்பார். அதுக்கு அடுத்தது 6ஆம் இடத்து பலனையும் கொடுப்பார். வீடு கொடுத்த செவ்வாயோடைய ஸ்தான பலமும் இங்க முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. செவ்வாயோட நட்பு வீடுகள்ல சூரியனோட வீடோ சந்திரனோட வீடோ தன்னுடைய வீடுகள்லயோ இல்லைன்னா குருவோட வீடுகள்ல இருக்கும்போது ஓரளவுக்கு நல்ல பலனை கொடுப்பார் அப்படின்னே சொல்லலாம். ஆனா பகை வீட்டுல இருக்கும்போது ராகுவோடைய பலனும் கொஞ்சம் மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ சுக்கிரனோட வீடுல இருக்கும்போது பெரிய அளவுக்கு கெடுதல் இருக்காது. ஒருவேளை புதனோட வீடுகள்ல இருந்தாலும் சனியோட வீடுகள்ல இருக்கும்போது கொஞ்சம் கடுமையான கெடுபலன்களும் ராகு தன்னுடைய தசா காலங்கள்ல கொடுப்பாரு. ராகு சனியோட வீடுகள்ல இருக்கும்போது மகர கும்ப வீடுகள்ல பொதுவாகவே மகர வீடு ராகுக்கு உகந்த வீடா இருக்கிறதால மகரத்தில் இருக்கக்கூடிய ராகு பெருசா கெடுக்க மாட்டாரு. ஆனா கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகு கொஞ்சம் கெடுபலன்களை கண்டிப்பா கொடுப்பாரு சனியோடைய அமைப்புக்கு ஏற்ப. பொதுவாகவே சனி செவ்வாய் போன்ற பாவர்கள் ஆட்சி உச்சம் அடையிறது நேரடி வலுமை அடையிறதுங்கிறது கொஞ்சம் அதிகமான கெடுபலன்களை தான் கொடுக்கும். இவங்க மறைஞ்சோ சூக்ஷ்மமா இவங்க வலு அடைஞ்சார் அப்படின்னா ஓரளவுக்கு நன்மை தரும். இந்த இடத்துல மகரத்தில் இருக்கக்கூடிய ராகுக்கு 10ஆம் இடத்துல உச்சம் அடையக்கூடிய ராகு ஓரளவுக்கு நன்மை தருவார். ஏன்னா சுக்கிரனோட வீடு தொழில நல்ல முன்னேற்றம்லாம் கொடுப்பாரு. அதை காட்டில் 4ஆம் இடத்துல நீச்சம் அடைஞ்சு சனி 4ஆம் இடத்துல நீச்சம் அடையும் போது அவர் குரு பார்த்தோ சுக்கிரனோட சம்பந்தப்பட்டு இருக்கும்போது ஓரளவுக்கு நல்ல சுபபலன்கள் கொடுப்பார். அதே சனி துலாம்ங்கிற இடத்துல உச்சம் அடைஞ்சார் அப்படின்னா நம்ம முன்னாடி சொன்னா போல எப்படி செவ்வாய் மேஷத்துல லக்னமா அமைய பெற்று மேஷ லக்னத்திலேயே ராகு இருந்து மகரத்துல செவ்வாய் உச்சம் அடைஞ்சா என்ன கெடுபலன் கொடுப்பாரோ அதே ராகுவோடைய புக்தியில ராகுடைய தசா காலத்துல சனியை போல அவர் அந்த தசா காலங்கள்ல வேலை பண்ணுவார். துலாம்ங்கிற இடத்துல உச்சமடையக்கூடிய சனியால சில கெடுபலன்கள் தான் கண்டிப்பா இருக்கும். மற்ற ஸ்தானங்கள்ல இருக்கும்போது ராகு பெரிய அளவுக்கு கெடுக்க மாட்டார். உதாரணத்துக்கு ரிஷபத்துல இருந்தாலோ கன்னியில சனி இருந்தாலோ புதனோட வீடுகளும் சுக்கிரனோட வீடுகள்ல சனி இருக்கும்போது ராகு பெரிய அளவுக்கு கெடுக்க மாட்டார். ஏன்னா நட்பு வீடுகள்ல சனி அவர் இருக்கும்போது ராகுவோடைய தசா காலம் பெருசா பிரச்சனை கொடுக்காது. அதே சமயத்துல லக்னத்துக்கு அவர் எப்படிப்பட்ட நிலையில இருக்காருன்னு பார்க்கணும். இப்போ ஒருவேளை ஒருவருக்கு மீன லக்னமா இருந்து மீன லக்னத்துக்கு 12ஆம் இடத்துல ராகு இருந்து ராகுக்கு வீடு கொடுத்த சனி 2ஆம் இடத்துல நீச்சமும் அடைஞ்சு எந்த ஒரு சுப தொடர்புகள் இல்லை அப்படின்னா அதிக கெடுபலன்களை கொடுப்பாரு. இப்போ ராகு திசையில அதிக விரயங்கள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். கையில இருக்கிற சொத்துக்கள்லாம் சீக்கிரமா செலவு பண்ணக்கூடிய சூழல் இருக்கும். ஒரு பெரிய கோடீஸ்வரனா இருந்தா கூட நடு ரோட்ல வர்றதுக்கான சூழலாம் இருக்கு. இதே நீச்ச சனிய குரு பார்த்தோம் இல்லைன்னா சுக்கிரனோட தொடர்பு ஏற்பட்டா ஓரளவுக்கு நிலைமை கட்டுக்குள்ள இருக்கும். அப்போ இருக்கிறத வச்சு ஓரளவுக்கு சமாளிச்சுட்டு இருக்க முடியும். அப்போ லக்னத்துக்கு ராகு சனியோட வீட்டுல இருக்கும்போது எந்த வீட்டுல அந்த ராகு இருக்காரோ அதுக்கே ராகுக்கு வீடு கொடுத்த சனி எப்படிப்பட்ட சூழல்ல இருக்காருன்னு பார்த்துட்டு தான் அதோடைய பலனை நாம சொல்ல முடியும். பொதுவாகவே இப்போ சனி செவ்வாய் உச்ச நீச்சம் அடைஞ்சா குடும்பம் வரைக்கும் லக்ன கேந்திரங்கள்ல இருக்கிறதோ ராகுக்கு கேந்திரத்தில் இருக்கிறதுலாம் ஓரளவுக்கு நன்மையை கொடுக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுவே அவங்க திரிகோண ஸ்தானத்தில் இருக்கும்போது ஒரு சில கெடுபலன்களை தான் அதிகமா கொடுப்பாரு. குருவுடைய வீடுகளுக்கு ராகு பெரிய கெடுதல் பண்ண மாட்டார். ஏன்னா சுபருடைய வீடு அப்படிங்கிற அமைப்புல தனுசு மற்றும் மீனத்தில் இருக்கக்கூடிய ராகு பெருசா கெடுக்க மாட்டாரு. அது குருவுடைய அமைப்பை பொறுத்து. இருந்தாலும் தனுராசியில இருக்கக்கூடிய ராகு மீனத்தை கம்பேர் பண்ணும்போது ஓரளவுக்கு நன்மையை தருவார்னே சொல்லலாம். ஏன்னா மீனத்துக்கு ஒருவேளை குரு 3 8ல இருந்தார் அப்படின்னா அதிக கெடுபலன்கள் இந்த ராகுடைய தசை தனுசை காட்டிலும் இருக்கும். ஏன்னா தனுசுக்கு அவர் லாபத்தை கொடுக்கிறவர். 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனை கொடுத்தாலுமே லாபத்தையும் கொடுத்துருவார். குரு மட்டும் 5ஆம் இடத்துல வலுக்கக்கூடாது மீனத்துக்கு. ஏன்னா அவர் என்னதான் தன்னுடைய வீட்டை 9ஆம் பார்வையா பார்த்தாலும் தனுராசிக்கு அவர் கடுமையான 6ஆம் இடத்து பலனை செய்யறதுனால ராகுடைய தசா காலத்துல ஒரு 9 வருஷம் கடுமையான எதிரி நோய் இப்படிப்பட்ட சூழ்நிலையை சந்திக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கு. அதிகமா அவமானப்படுறது கடன் வாங்கக்கூடிய ஒரு தொல்லைகள்லாம் இருக்கும். அதிகபட்ச பிரச்சனைகள் உச்சம் பெற்ற குருவால வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. வீடு கொடுத்தவர் ஒருவேளை கடகத்துல உச்சம் அடைஞ்சா மீன லக்னமா இருந்தது அப்படின்னாலுமே அவங்களுக்கு இந்த பிரச்சனை கண்டிப்பா இருக்கும். அப்போ கூடுமான வரைக்கும் குருவுடைய அமைப்பை பொறுத்து நன்மை தீமை இவங்களுக்கு மாற சான்ஸ் இருக்கு. அதே குரு மீன லக்னத்துக்கு தனுசுல ஒரு ஆட்சியாகவும் இருக்கக்கூடாது. ஏன்னா இந்த கேந்திராதிபத்திய தோஷம் வர்றதுனால தன்னுடைய தசா காலங்களையும் ராகு தன்னுடைய தசையிலும் சில பிரச்சனைகள் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. இந்த அமைப்புல குரு 6 8 12 போன்ற இடங்கள்ல மறைஞ்சாலும் ராகு சுபர்கள் சம்பந்தப்பட்டாலும் சுபர்களோட பார்வை வளர்பிறை சந்திரனோ இல்லாட்டி கணித்த புதனுடைய சம்பந்தம் ஏற்பட்டது அப்படின்னா ராகுடைய தசா காலம் நல்லா சிறப்பாகவே இருக்கு. குரு ஒருவேளை மகரத்தில் அவர் நீச்சம் அடைஞ்சா கூட தனுசுல இருக்கக்கூடிய ராகுவா இருக்கட்டும் மீனத்தில் இருக்கக்கூடிய ராகுவா இருக்கும் பெரிய அளவுக்கு கெடுதல் பண்ண மாட்டாரு. ஓரளவுக்கு லாபகரமாகவும் இருக்கு. ஏன்னா குரு அப்படின்னு சொன்னாலே தனக்காரன். அவர் 2ஆம் இடத்துல என்னதான் அவர் நீச்சம் அடைஞ்சா கூட பொருளாதார மேன்மை இந்த 2 அமைப்புக்கும் கண்டிப்பா ராகு தசை கொடுத்துரும் அப்படின்னு சொல்லலாம். குரு இந்த இடத்துலயும் ஆட்சி இவரோட உச்ச பலனை காட்டிலும் நீச்ச பலன் ஓரளவுக்கு நன்மை தரும் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். மற்றபடி ஆட்சி பெற்ற குரு ஒரு வகையில கேந்திராதிபத்திய தோஷம் ஒரு இன்னொரு லக்னத்துக்கு கொடுக்கிற அமைப்பும் அதே போல புதனோட வீடுகளுக்கும் அவர் இந்த கேந்திராதிபத்திய தோஷம் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. இந்த அமைப்புல ராகு தசை ஒரு சில கடுமையான கெடுபலன்கள் கொடுக்கறதுக்கும் சான்ஸ் இருக்கு.
சுக்கிரனுடைய வீடுகளுக்கு ராகு பெரிய கெடுபலன்கள் கொடுக்கறது இல்லை. நான் ஏற்கனவே சொன்ன போல ரிஷபத்தில் இருக்கக்கூடிய ராகு துலா ராசியை காட்டிலும் அதிக நன்மை கொடுப்பார் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா துலாம்ங்கிற இடத்துல இருக்கக்கூடிய ராகு ஒரு சில கெடுபலன்கள் கண்டிப்பா கொடுத்தே தீர்வு. ஒருவேளை சுக்கிரன் உச்சம் அடைஞ்சார் அப்படின்னா தன் வீட்டுக்கு 6ஆம் வீட்டுல சுக்கிரன் உச்சம் அடைகிறதால வீடு கொடுத்தவர் உச்சம் அடைஞ்சாருங்கிற அமைப்புல கடன் நோய் எதிரிகள் துலாம்ங்கிற லக்னத்துக்கு அதிகமா வருமே தவிர, இதே ரிஷப ராகுவா இருந்தால் வீடு கொடுத்தவர் லாபத்துல உச்சம் அடைகிற அமைப்புபடி நல்ல யோககரமாவே. அதே போல 5ஆம் இடத்துல ரிஷபத்துக்கு 5ஆம் இடத்துல ஒருவேளை சுக்கிரன் நீச்சம் அடைஞ்சா கூட பெரிய அளவுக்கு கெடுபலன்கள் கொடுக்கறது இல்லை. துலா லக்னத்துக்கும் 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய நீச்சம் அடைஞ்ச சுக்கிரனால பெரிய அளவுக்கு கெடுபலன்கள் இருக்காது. ஒருவேளை அங்க அதிகமா இப்ப சனி செவ்வாயோட சேர்க்கை ஏற்பட்டு சுக்கிரன் ரொம்ப பலவீனமா அடைஞ்சிட்டார் அப்படின்னா தான் சில பிரச்சனைகள் இருக்குமே தவிர, மற்றபடி உச்சம் அடைஞ்ச சுக்கிரன் துலாம்ங்கிற இடத்துல இருக்கக்கூடிய ராகு தன்னுடைய திசையில கொடுக்கக்கூடிய கெடுபலன்களை காட்டிலும் சுக்கிரன் நீச்சம் அடைவது ஓரளவுக்கு கெடுபலன்களை கம்மியா தான் கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம். இப்போ புதனுடைய வீடுகளில் ராகு சம்பந்தப்படும் போது மிதுனத்தை காட்டிலும் கன்னி ஓரளவுக்கு நல்ல இடம்னே சொல்லலாம். கண்ணியில் இருக்கக்கூடிய ராகு தனித்த ராகு, எந்த ஒரு தொடர்பும் இல்லாத ராகு தன்னுடைய தசா காலங்களில் நல்ல பலனை கண்டிப்பாக கொடுப்பார். அதே மிதுனத்தில் இருக்கக்கூடிய ராகு பெரிய அளவுக்கு நல்லது பண்றது கிடையாது. ஒருவேளை வீடு கொடுத்தவர் கண்ணியிலேயே உச்சம் அடைஞ்சார் அப்படின்னா ராகு திசை ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். மிதுன லக்னத்துக்கு லக்னாதிபதி 4ஆம் இடத்திலே உச்சம் அடைகிறதுனால ராகுவுடைய தசா காலம் ஓரளவுக்கு சிறப்பாகவே இருக்கும். சொந்த வீடு வண்டி அமைப்பெல்லாம் இருக்கும். இருந்தாலும் இந்த அமைப்புல கேந்திராதிபத்திய தோஷமும் ஏற்படும். ஒருவேளை புதன் மீனத்தில் நீச்சம் அடைஞ்சாலும் தன் வீட்டை நேரா பார்க்கறாங்கிற ஒரு அமைப்புல கண்ணியில் இருக்கக்கூடிய ராகு ஓரளவுக்கு நன்மை தருவார். மிதுனத்தில் இருக்கிற ராகு அந்த அளவுக்கு பெரிய நன்மை தரதில்லை. இந்த அமைப்பிலும் கேந்திராதிபத்திய தோஷம் ஏற்பட சான்ஸ் இருக்கு. ஒருவேளை இந்த இடத்துல புதன் நீச்சபங்கம் அடைஞ்சாலோ குரு சுக்கிரன் போன்ற சுபர்களோட தொடர்பு ஏற்பட்டா பெரிய அளவுக்கு கெடுக்கிறது கிடையாது. அப்ப ராகு திசை ஓரளவுக்கு சிறப்பாகவே இருக்கும். நம்ம ஒரு இடத்துலயும் ராகு இருக்கும்போது லக்னத்துக்கு அது எந்த பாவகம் பார்க்கணும். அதே போல ராகுக்கு வீடு கொடுத்தவர் ஆட்சி உச்ச நிலையில இருக்காரா இல்ல நீச்ச நிலையில இருக்காருன்னு பார்க்கணும். அதுக்கு அடுத்தது லக்னம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான்னு பார்க்கணும். இப்போ லக்னாதிபதி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கா, எப்படிப்பட்ட பிரச்சனைகளை அவங்க தாங்குவாங்களான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு லக்னாதிபதி ஸ்ட்ராங்கா இருக்கணும். இதுக்கு அடுத்தது ராகுக்கு வீடு கொடுத்தவர் எந்த நிலையில இருக்காரு. ஒருவேளை அவர் சுபரா இருந்தா திரிகோண ஸ்தானங்கள் இருக்கிறது சிறப்பு. பாவரா இருந்தா கேந்திர ஸ்தானங்கள் அமையறதோ இல்ல 6, 8, 12 மறைஞ்சு மறைமுக வலு அடைகிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். இதே போல ஓராதிபத்தியம் இருக்கக்கூடிய சூரிய சந்திரன் அவங்களுடைய வீடுகள்ல கடகத்தில் இருக்கக்கூடிய ராகு அதிக நன்மை செய்வார். சிம்மம் அவருக்கு ஆகாத ஒரு வீடு. அப்படி அவர் சிம்மத்துல இருந்தா குரு பார்வையோ சுக்கிரனுடைய தொடர்போ ஏற்படுறது ஓரளவுக்கு நன்மை தரும். இதுக்கு அடுத்த நிலையா வீடு கொடுத்த அந்த சூரியன் எப்படிப்பட்ட நிலையில இருக்காருன்னு பார்க்கணும். இப்போ ராகு எப்படி ஒரு நன்மை தருவார் ஒரு ஜாதகருக்கு அப்படின்னா, ராகு இருக்கக்கூடிய ஸ்தானம் லக்னத்துக்கு அவர் அந்த அது எந்த ஆதிபத்தியம் வகிக்கிறதுன்னு பார்க்கணும். அதே போல ராகுக்கு வீடு கொடுத்தவர் எப்படிப்பட்ட நிலையில இருக்காருன்னு பார்க்கணும். இதெல்லாம் தெரிஞ்சதான் நமக்கு எந்த பெர்சன்டேஜ் ராகு தசை கொடுக்கும்ங்கிறது நம்மளால சொல்ல முடியும். இப்போ ராகுவை பத்தி இன்னும் நிறைய டீடைல்டு வீடியோ அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளில் நான் வெளியிடுறேன். நன்றி, வணக்கம்.